வருகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வகையில் ஒரு மாபெரும் கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் இங்கு அழைத்து ஒரு சிறிய அளவில் ஒரு கலந்துரையாடல் கூட்டம் போல இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கூட்டணி கட்சியுடைய தலைவர் என்ற முறையில் உங்கள் அத்தனை பேரையும் நான் வருக 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 என்று வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். நடைபெற இருக்கக்கூடிய இந்த தேர்தலை ஒட்டி நாம் அமைத்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி புதிதாக அமைக்கப்பட்ட கூட்டணி அல்ல. தொடர்ந்து 2 நாடாளுமன்றம், ஏற்கனவே நடந்து முடிந்திருக்கக்கூடிய 2021 நடைபெற்ற சட்டமன்றம், இடையில உள்ளாட்சி அமைப்பு தேர்தல், இடைத்தேர்தல்கள் ஆக தொடர்ந்து ஒரு மாபெரும் கூட்டணி அமைத்து, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதுவரையில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவிலே கூட இல்லாத வகையில் இவ்வளவு ஆண்டு காலம் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக நம்முடைய மதச்சார்பற்ற கூட்டணி தொடர்ந்து அமைந்திருக்கிறது என்பது உள்ளபடியே பாராட்டுக்குரிய ஒன்று, மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. ஆக அப்படிப்பட்ட அந்த கூட்டணியை, மதச்சார்பற்ற இந்த கூட்டணியை 2026ஆம் ஆண்டு, இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல்களும் இது தொடர்கிறது. அப்படி தொடரக்கூடிய இந்த தேர்தலில் நாம் எப்படி களம் காண இருக்கிறோம், குறிப்பாக ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு இடங்களை, எண்ணிக்கையில் எவ்வளவு இடங்களை வழங்குவது என்று கலந்து பேசி, அதைத் தொடர்ந்து எந்தெந்த தொகுதி என்பதையும் அது குறித்தும் கலந்து பேசி அந்த முடிவு எட்டியதற்கு பின்னால் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கலந்துரையாடல் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். எல்லாவற்றையும் மறந்து இந்த கூட்டணியை நாம் அமைத்திருக்கிறோம். ஏற்கனவே இருந்த கூட்டணியை விட இப்பொழுது இன்னும் சில கட்சிகள் சேர்ந்திருக்கிறது போது உங்களுக்கு தெரியும். இந்த கூட்டணி வெற்றிகரமாக அமைத்திருக்கிறோம். ஆக அப்படி அமைத்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்தமைக்கு நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் கூட்டணி கட்சி தலைவர் பெருமக்களுக்கு மாலை வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தீட்டிய திட்டங்கள், அவர்கள் பாற்றிய பணிகள், அதுதான் இந்த தேர்தலில் நம்முடைய பிரச்சாரமாக இருக்க போகிறது. 2021 26 வரை 5 ஆண்டுகள் நடந்த பணிகள், அதற்கு முன்பு அதிமுகவுடைய 10 ஆண்டுகளுடைய பணிகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் ஒரு கிராமத்திலும் ஒரு நகரத்திலும் மார்த்தட்டி பேசக்கூடிய அளவிற்கு பணிகள் நடந்திருக்கிறது. இதை தான் இந்த தேர்தலில் பேசப்போகிறது. அதற்கு பிறகு தேர்தல் வாக்குறுதிகளை 21 அறிவித்த பொழுதும், இப்போது 26 தேர்தலில் அறிவித்த பொழுதும் இந்த அறிவிப்புகள், மேனிஃபெஸ்டோ வாக்குறுதிகள் அனைத்தும் இன்று கிராமங்களிலே நேற்று 7 மணியிலிருந்து பேசப்பட்டு வருகிறது. காலையில் கூட இந்த தொகுதியில் பார்க்கும் பொழுது தேர்தல் முடிந்தவுடன் என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றியெல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். ஒன்று மட்டும் சொல்வேன், நீங்கள் ஆற்றிய பணிகள், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய நேர்மையான கையாளுதல் கூட்டணி கட்சி தலைவர்களை, தோழமை கட்சி அனைவரையும் இது இந்த தேர்தலில் ஒரு உத்வேகம் அளித்திருக்கிறது. மீண்டும் நீங்கள் முதலமைச்சராக கடந்த தேர்தலை ஒப்பிடும்போது 2021 தேர்தல் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த தேர்தலில் நாம் 210 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவது உறுதி என்பதை நான் உளமாற இங்கே சொல்ல முடியும்.
காரணம் என்றால் 30 ஆண்டுகளுக்கு முன்பு 1996 ஒரு தேர்தல் ஏற்பட்டது. அந்த தேர்தலில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எப்படி வெற்றி வாகை சூடி 2-3 இடங்கள் தான் எதிர்க்கட்சிகள் வந்தது என்ற நிலையை ஏற்படுத்தினாரோ அந்த நிலை இந்த தேர்தலில் வரும். ஆகவே மீண்டும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முதல்வர் ஆவார். அனைவரும் சேர்ந்து 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கு ஒன்று சேர்ந்து உழைப்போம். மாண்பு முதலமைச்சரை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவோம் என்ற உறுதியோடு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதற்கனினுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கூட்டணி மதச்சார்பற்ற கூட்டணி என்பது நீண்ட காலமாக இருந்தாலும் இப்போது மாபெரும் மதச்சார்பற்ற கூட்டணி என்று சொல்லத்தக்க அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலை நாம் சந்திக்க இருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் குறிப்பிட்டதைப் போல நாம் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவது என்பதுதான் இந்த கூட்டணியினுடைய மிக முக்கியமான நோக்கம். அதற்கு ஏற்ற வகையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் மட்டுமல்ல, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சி தோழர்களும் ஒரே மனிதனாக நின்று வெற்றி 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 ஒன்றே குறிக்கோள் என்கிற முறையில் நம்முடைய பணிகள் இன்று முதல் தொடங்க வேண்டும். நிச்சயமாக மே மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக நிச்சயமாக பதவியேற்பார் என்கிற அந்த மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்து மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வணக்கம். தோழர்களே, தமிழக முதல்வர், நமது தோழமை கட்சி தலைவர்கள், நண்பர்கள், சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். வெல்வோம் ஒன்றாக என்கிற அந்த சொல்லில் பன்முகம் இருக்கிறது. வேறுள்ள குழுவையெல்லாம் மானிடம் வென்றதம்மா என்கிற தமிழ் மூதுரையின் துவக்கமாக நான் அதை கருதுகிறேன். தமிழ்நாடு வெல்லும் என்கிற அந்த முழக்கம் என்பது இந்தியாவின் கூட்டிசைவுக்கான பெரும் போர் முழக்கம் என்றே நாங்கள் கருதுகிறோம். நாடாளுமன்ற ஜனநாயகம், இந்தியா இதுகாரம் நமக்கு அளித்திருக்கிற ஜனநாயக விழுமியங்கள், சட்டத்தின் ஆட்சி முறை, எல்லாவற்றுக்கும் மேலாக சார்பின்மை, உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் நிலவாத சார்பின்மை இந்தியாவில் நிலவுகிறது. அந்த சார்பின்மையை குறிவைக்கிற பிஜேபியை வீழ்த்துவது நமது முதல் அரசியல் கடமை என்கிற முழக்கம் தமிழகம் வெல்லும் என்கிற அந்த ஒரு சொல்லுக்குள் இருக்கிறது. எனவே தமிழகம் வெல்லும், தமிழக முதல்வரின் தலைமையில் நமது கூட்டணி வெல்லும், நாம் வாகை சூடுவோம், இந்தியாவிற்கே ஒரு புதுசையை காட்டுவோம் என்று சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம். கொள்கை கூட்டணி என்று அந்த பெயரை நிலைநிறுத்திய அனைவருக்கும் பாராட்டுகள், அனைவருடைய ஒத்துழைப்புக்கும் பாராட்டுகள். இது வெறும் இடங்களுக்காக அல்ல, இது முழுக்க முழுக்க கொள்கைக்காக. இடம் இருக்கிறதா இல்லையா என்பது முக்கியமல்ல, மக்கள் மத்தியில் நமக்கு இடம் இருக்கிறதா என்பதுதான் மிக முக்கியம். மக்கள் மத்தியில் இடம் பிடித்திருக்கிறோம். மீண்டும் இது வளரக்கூடிய அளவிற்கு எப்படி கூட்டணியினுடைய எண்ணிக்கை விரிந்திருக்கிறதோ அதுபோல முடிவுகளும் விரிந்து நாம் மகிழ்ச்சியாக மீண்டும் சந்திக்கக்கூடிய அளவிற்கு மீண்டும் நம்முடைய அருமை முதல்வர் அவர்கள் கோட்டைக்கு அமர்வார். 5ஆம் தேதி அன்று அந்த மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி இந்த விருந்தை விட இன்னும் மேலும் மகிழ்ச்சியை தர வேண்டும். வணக்கம். மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, கலைஞர் அரங்கில் அமர்ந்திருக்கும் தலைவர்களே, அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் ஒரு விழா நடக்கும். அந்த விழாவில் மீண்டும் இவரை இப்பொழுது விழித்தது போலவே மாண்புமிகு முதல்வரே என்று அழைக்கப் போகிறேன் என்ற எதிர்பார்ப்புடன் தான் இந்த கூட்டத்திற்கே வந்திருக்கிறேன். மத நல்லிணக்க முற்போக்கு கூட்டணி என்கிறோம். முற்போக்கை தவிர வேற வழி இல்லை. பிற்போக்கு ஒரு சாய்ஸாக இருக்கவே முடியாது. அதுதான் the alternate சாய்ஸ். அது எங்களுக்கு வேண்டாம் என்று முடிவெடுத்தவர்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறோம். என் தொண்டர்களுக்கும்
முழு வெற்றிக்கான உழைப்பை கொடுக்க வேண்டும் என்பதை அன்பு கட்டளையாகவும் சிலருக்கு ஆணையாகவும் பிறப்பித்துவிட்டு இங்கே வந்திருக்கிறேன். இங்கே இந்தியாவில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த அரசியல் சூழலில் நாமெல்லாம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை தான் அதிகாரத்தின் அடையாளம் என்று நினைத்து கொண்டிருந்தோம். தமிழகமே அதுவாக மாறிவிட்டது. இப்பொழுது நாம் எதிர்க்க வேண்டிய சக்திகள் என்ன என்பதை நான் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை உங்களுக்கு. அதை முழுமையாக எதிர்க்க வேண்டிய கடமையை நான் செய்ய போகிறேன், நீங்களும் செய்வீர்கள் என்று நிச்சயமாக நம்புகிறேன். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க இந்தியா. வணக்கம். நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவரும் இங்கு வருகை தந்துள்ள அனைத்து கட்சியினுடைய தலைவர்களுக்கும் எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா இந்த கூட்டணியில் நாங்கள் தான் புதுசு. தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் அந்த கூட்டணி மேலே நம்பிக்கையே கிடையாது. இன்றைக்கி நம்பிக்கை இருக்கின்ற ஒரே கட்சி திமுக மட்டும்தான். அதுவும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரணும் என்று ஆசைப்பட்டார்கள். அதே மாதிரி நாங்களும் இன்றைக்கி வந்தோம், எந்த ஒரு கையெழுத்து போடல. அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ராஜ்யசபாவும் 10 சீட்டும் கொடுத்தாரு. அதுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறான்னு. 2021 அண்ணன் முதலமைச்சராக பதவியேற்கும் போது முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அப்படின்னு சொல்லும்போது அந்த குடும்பமே அழுந்தது. அந்த குடும்பத்தில் நானும் எங்கள் சகோதரியும் அழுதோம். அது அந்த நேரத்தில் அண்ணன் அந்த பதிவு பண்ண மீண்டும் 2026 மீண்டும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவார். 200 கிடையாது, 200+. மிக சிறப்பான ஒரு கட்டமைப்பு வசதியை கொண்ட ஒரு பேரியக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இந்தியாவிலேயே தேர்தல் களத்தில் இப்படி செயல்படக்கூடிய அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் பெற்ற ஒரு பேரியக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. நமக்கு ஆட்கள் இருக்கலாம், ஆதரவாளர்கள் இருக்கலாம், பெரும் கூட்டம் கூடலாம். ஆனால் அவர்கள் தேர்தல் பணி செய்த அனுபவம் உள்ளவர்கள் கிடையாது. கும்பலாய் கூடுவார்கள், கோஷம் போடுவார்கள், சின்னம் பெயரை சொல்லுவார்கள். அதனால் வாக்கு கிடைத்துவிட வாய்ப்பில்லை. நம்முடைய எதிரிகள் எங்கோ காணாமல் போய்விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். வாய்வீச்சும் மீடியா ஹைப்பும் தான் இருக்கிறது. அவர்கள் சிதறி கிடக்கிறார்கள். அவர்களால் அவ்வளவு இலகுவாக நம்மை வெற்றி கொள்ள முடியாது. நாம் உங்களுடைய சாதுரியமான காய் நகர்த்தல்களால், அரசியல் உத்திகளால் இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இவ்வளவு பெரிய மெகா கூட்டணி உருவாகி இருக்கிறது. நான் ஒரு பேட்டியிலே சொன்னேன், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று ஒரு புதிய தலைவர் சொல்லியும் யாரும் அவரை தேடி போகவில்லை. வெளியே நிற்கக்கூடியவர்கள் கூட திமுகவை நோக்கித்தான் வந்திருக்கிறார்கள், அண்ணன் தளபதி அவர்களை நோக்கித்தான் வந்திருக்கிறார்கள். இடம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருப்போம் என்றுதான் இங்கே வந்து கைகோர்த்து நிற்கிறார்கள். அந்த அளவுக்கு உங்கள் தலைமையின் மீது இங்கே மிகப்பெரிய நம்பிக்கை வளர்ந்திருக்கிறது. இந்த கூட்டணியின் மீது நம்பிக்கை வளர்ந்திருக்கிறது. நீங்கள் முன்வைக்கிற அரசியல் மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு அரசியலாக இருக்கிறது. நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய அரசியலாக இருக்கிறது. எனவே இந்த வெற்றி இலகுவானது தான். ஆனால் இதை சாமர்த்தியமாக, சாதுரியமாக இந்த 20 நாட்களில் நாம் ஒருங்கிணைக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு அண்ணனின் கூடுதல் கவனம் தேவை என்று பணிந்து கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியை தமிழகத்தில் இப்பொழுது தருவது போல வருங்காலத்திலும் நிச்சயமாக அவர் தருவதற்கான இறைவன் அவருக்கு அருள் புரிவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அருமை கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் இங்கு உரையாற்றிய அருமையான கருத்துக்கள் எல்லாம் நாம் உள் மனதிலே வாங்கி கொண்டு அதனை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்த கூட்டணி தான் வெல்லும். இதை நாளைய வரலாறு சொல்லும். வருங்காலத்தில்
திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான நீங்கள் மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறீர்கள். அதில் அற்புதமான பல செய்திகள் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தை பற்றி நாங்கள் எதையெல்லாம் சொல்லி வந்தோமோ அதையெல்லாம் திட்டங்களாக செய்து கொடுத்திருக்கிறீர்கள். வருங்காலத்திலும் செய்து கொடுப்பேன் என்று உறுதிமொழியும் தந்திருக்கிறீர்கள். அதற்காக நான் நன்றியும் பாராட்டும் தெரிவிக்க இங்கே வந்திருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாய தலைவர்கள் சார்பாகவும் நான் நன்றியும் பாராட்டையும் தெரிவிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது.